மக்களாட்சியின் ஆலயமாக விளங்குகின்ற இந்த பேரவையின் முன் நம் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தை வணங்கி பணிவோடு வணக்கம் செலுத்தி சட்டமன்ற உறுப்பினராக என் முதல் உரை மற்றும் மானிய கோரிக்கை மீதான விவாதங்களுக்கு பதில் உரையும் கொடுக்க விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அனைத்திற்கும் முன்னதாக என்னுடைய இந்த இருக்கை, இந்த பொறுப்பு, இந்த வாய்ப்பு ஆக எல்லாவற்றிற்கும் காரணமாக இருந்தவர்களை நன்றியோடு இந்த அவையில் நினைவு கூறுதல் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக என் கன்னி பேச்சுக்கு கண்ணியம் சேர்க்கும் என்று நம்புகிறேன். கொங்கு நாட்டின் ஒரு நடுத்தர குடும்பத்தில் என்னை பெற்றெடுத்து இன்றும் என்னை அருகே இருந்து ஆசீர்வாதங்களுடன் வழிநடத்தி கொண்டிருக்கும் எனது தாயார் ஓய்வு பெற்ற பேராசிரியர் திருமதி பாவாய் அம்மாள் அவர்களுக்கும், நினைவிலே இருந்து என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் எனது மூத்த சகோதரர் KG யுவராஜ் மற்றும் எனது தந்தை KP கணேசன் அவர்களுக்கும், எனது பயணங்களில் எப்போதும் பக்கபலமாக இருக்கும் எனது அன்பு மனைவியார் மற்றும் எங்களின் 2 குழந்தைகள் என இவர்கள் அனைவருக்கும் என் பாசம் கலந்த வணக்கங்களை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று ஒரு அமைச்சராக இருக்கலாம், ஆனால் இதற்கு அடிப்படை நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான். அதற்கு காரணம் என் மேல் நம்பிக்கை வைத்து எனக்கு வாக்களித்து வாய்ப்பளித்த மல்லசமுத்திரம் அருகே கோட்டப்பாளையம் என்ற என் பூர்வீக ஊர் அமைந்துள்ள திருச்செங்கோடு தொகுதி மக்கள்தான். ஆணும் பெண்ணும் சமம் என்ற பாலின சமத்துவ கோட்பாட்டை முதலாக மொழிந்த பண்பாட்டு தொன்மை வாய்ந்த அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ள திருச்செங்கோடு தொகுதி மக்களுக்கு என் மனதின் ஆழத்திலிருந்து நன்றியை உரைத்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த வெற்றிக்காக உழைத்த அனைத்து கழக நிர்வாகிகள் மற்றும் எனது பள்ளி மற்றும் கல்லூரி நண்பர்கள் என அனைவருக்கும் இந்த பேரவையின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என் குடும்பம் ஒரு அரசியல் பின்னணி கொண்ட குடும்பம் கிடையாது. முதல் தலைமுறை பட்டதாரி என்பது போல நான் ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதி. சென்னை மருத்துவக் கல்லூரியில் MBBS பட்டம் படித்த பிறகு கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கக்கதாசம் என்ற சிறிய கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ அதிகாரியாக நான் பணியாற்றிய போது கிராமத்து மக்களின் வழிகள் புரிந்து பொதுமக்களுக்கு அரசாங்க சேவை என்ற ஒன்று எவ்வளவு தேவை என்பதை கண்கூடாக பார்த்து அறிந்தேன். அதன் பிறகு IRS அதிகாரியாக பல மாநிலங்களில் 15 ஆண்டுகள் பணியாற்றிய போது ஏழைகள் 100 ரூபாய்க்காக போராடும் நிலையில் அதிகாரத்தின் காரணமாக ஊழல்வாதிகளின் காலடியில் கோடிகள் கொட்டப்பட்டு நாட்டின் பொருளாதாரமும் மக்களின் நல்வாழ்வும் எப்படி பாதிப்படைகிறது என்பதை அறிந்து தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றேன். ஒரு பியூரோக்ராட், அதாவது குடிமை பணி அதிகாரியின் கடமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கொள்கைகளில் திட்டங்களில் தனிப்பட்ட முறையில் முரண்பாடுகள் இருந்தாலும் அத்திட்டங்களை அப்படியே நிறைவேற்றுவதுதான். அப்படிப்பட்ட முரண்பாடுகளை நானும் எதிர்கொண்டு இருக்கின்றேன். என் IRS பணியை நாமும் மக்கள் பிரதிநிதியாக வேண்டும், அரசின் கொள்கைகளை வடிவமைக்கும் இடத்தில் இருக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு என் IRS பணியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியலுக்குள் வர முடிவு செய்த போது எங்கள் குடும்பத்தில் சட்டென வானிலை மாறியது. ஒரு நிரந்தர அரசு பணி, அதுவும் இந்திய குடிமை பணியில் உயரிய பதவி, அதிலிருந்து சவால்கள் நிறைந்த பொது வாழ்க்கை, ஒருவேளை தேர்தல் முடிவுகள் வேறாக இருந்தால் என்ன செய்வது என பல்வேறு கேள்விகள், ஒரு நடுத்தர குடும்பத்திற்கே உரிய கவலை, பதற்றம், அதனால் உண்டாகும் கோபம் என அனைத்து உணர்ச்சிகளையும் அனுபவித்த தருணம் அது. ஆனால் என் மனதில் அந்த அனைத்து உணர்ச்சிகளையும் விட ஒரு உணர்ச்சி மேலோங்கி நின்றது. அதுதான் நம்பிக்கை என்ற பெரு உணர்ச்சி. அந்த நம்பிக்கையை கொடுத்தது எங்கள் வெற்றி தலைவர் திரு விஜய் அவர்கள். பலர் என்னிடம் கேட்டார்கள், எப்படி துணிச்சலாக ராஜினாமா செய்தீர்கள் என்று. அதற்கு பதில் ஒன்றே ஒன்றுதான், இவரை நம்பி ராஜினாமா செய்யாமல் வேறு யாரை நம்பி நான் ராஜினாமா செய்ய முடியும்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நல்ல தலைவருக்கு தேவையான அடிப்படை பண்பு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம்தான். இன்டென்ஷன் மேட்டர்ஸ் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள்.
2000 ஆண்டுகளுக்கு முன் கடலூர் மாய்ந்த இளம் பெருவழுதி பாடிய புகழ்மிக்க புறநானூற்று பாடல் வரிகளை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏவதாயினும் இனிது என தம்மியர் உண்டலும் இலரே தமக்கென முயலா நோன்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. மன்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தனக்கு கிடைப்பது சாவாமை தரும் அமிர்தமாகவே இருந்தாலும் அதை தான் மட்டும் உண்ணாமல் தமக்காக வாழாமல் பிறருக்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் உழைக்கும் மாமனிதர்களால் தான் இந்த உலகம் இன்றளவும் நிலைத்து நிற்கிறது என்பதே இந்த பாடலின் பொருள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த புறநானூற்று பாடலுக்கு வாழும் இலக்கணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் நம் முதலமைச்சர் அவர்கள். எண்ணம் மட்டும் இருந்தால் போதுமா? தேர்தல் அரசியலில் வெற்றி பெற நல்லவனாக மட்டும் இருந்தால் போதாது, வல்லவனாகவும் இருக்க வேண்டும். எங்கள் தலைவர் நல்லவருக்கு நல்லவர், வல்லவருக்கெல்லாம் வல்லவர். இவரை நம்பி ராஜினாமா செய்யாமல் வேறு யாரை நம்பி ராஜினாமா செய்ய முடியும்? பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிப்ரவரி 2, 2024 அன்று தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் இயக்கத்தை நம் வெற்றி தலைவர் அவர்கள் தோற்றுவித்தார். அப்போது பலரும் எங்கள் தலைவர் விஜய் அவர்களின் முழு பரிணாமத்தை கணித்திருக்க மாட்டார்கள். சினிமா ஹீரோ தானே, அவருக்கு நாட்டு நடப்பை பற்றி என்ன தெரியும், மக்களை பற்றி என்ன தெரியும் என்றுதான் பலரும் தவறான எண்ணத்தில் இருந்தார்கள். வரட்டும் பார்த்து கொள்ளலாம், இருக்கவே இருக்கு பிஜேபி பி டீம் என்ற ஆயுதம் என்று அலட்சியமாக இருந்தார்கள். ஆனால் தலைவரின் முதல் மாநாடு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கோட்பாட்டை அடித்தளமாக கொண்டு மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற கொள்கையை வகுத்து கொடுத்து தந்தை பெரியார், கர்ம வீரர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோரை கொள்கை தலைவர்களாக முன்னிறுத்தி தம்மை பற்றி தவறான மதிப்பீடு செய்தவர்கள் எல்லாம் விக்கித்து போகும்படி விக்கிரவாண்டி மாநாட்டை ஒரு கொள்கை திருவிழாவாக நடத்தி காட்டினார் நமது தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து தமிழக அரசியல் வரலாற்றை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் பொழுது விக்கிரவாண்டி மாநாட்டை ஒரு முக்கிய மைல்கல்லாக குறிப்பார்கள். ஏனென்றால் அதுவரை மக்கள் செல்வாக்கு இருந்தவர்களுக்கு கொள்கை தெளிவு இருக்கவில்லை, கொள்கை புரிதல், கொள்கை ஆளுமை இருந்தவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கவில்லை. அந்த சூழலில் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவர் இந்த மண்ணோட அரசியலை, இந்த மண்ணோட கொள்கையை பேசியதுதான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தமிழக அரசியல் வரலாற்றில் மாபெரும் திருப்பு முனையாக அமைந்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முந்தைய ஆட்சியாளர்கள் தமிழகத்திற்கு எதுவுமே செய்யவில்லை என்று நாங்கள் ஒருபோதும் கூறமாட்டோம். பல நல்ல திட்டங்கள் இருந்ததுண்டு, பல நல்ல திட்டங்கள் அவர்கள் வகுத்தார்கள், நாங்கள் வரவேற்கிறோம். அதே சமயம் முந்தைய ஆட்சியாளர்களின் மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்ப்பது ஊழலை அன்றாட வாழ்வின் யதார்த்தமாக மாற்றியதுதான். நார்மலைசேஷன் ஆஃப் கரப்ஷன் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். சில மேதாவிகள் கூட சமூக நீதி கொள்கை சில மேதாவிகள் கூட சமூக நீதி கொள்கைகள் பேசி மதவாத சக்திகளை மதவாத சக்திகளை எதிர்த்தால் போதும்,